கார் சவுண்டு கேக்குதே. பொண்ணுட்லேருந்து வந்துட்டு இருக்கு. ஏ பாக்கியா, பாக்கியா, எடி பாக்கியா, என்ன அலறேன். இவ்வளவு வேலையாளு இருந்து இவ என்னதான் பண்ணிக்கிட்டு கிடக்குறாளோ இந்த கிச்சன்ல. என்னதான் பண்றாளோ தெரியல. என் மயனுக்கு நான் பண்ணணும், என் மருமம் வந்ததுக்கு அப்புறம் மருமகளுக்கும் நான் தான் பண்ணணும் அப்படிங்கிறா. இன்னைக்கு பொண்ணு வீட்டில் அழைக்க வரவோ இப்பையும் வேலையாள் வச்சு சமைச்சிக்கிட்டு இருக்கோம். இப்பையும் பாரு கூட மாட நின்று உருட்டிக்கிட்டு கிடக்குறா. வந்துட்டோ பொண்ணு மாப்பிள்ள அழைக்கிறதுக்கு இவ இன்னமும் அங்கே கடந்து உருட்டிக்கிட்டு கிடக்குறா. வர்றோட வாங்கன்னு கூப்பிடணுமா இல்லையா? நேரத்தோட இங்கே நிற்கணுமா இல்லையா? அங்கேயே என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா? எவ்வளோ பாக்கியம். வந்துட்டோமா வர்றோட வாங்கன்னு சொல்லணுமா இல்லையா? வாசத்துல யாருமே இல்லைன்னா என்ன பண்றது? இந்த ஆளை ஒத்தையில நின்றுக்கிட்டு இருக்கேன். வேலையால தான் சமைக்கிறதுக்கு விட்டுருக்குமாம்மா. அவ சமைச்சுக்கிட்டு இருக்குவோ கிச்சன்ல. நீ கூட மட என்னம்மா பண்ணிக்கிட்டு இருக்க? எங்கம்மா சந்தியா ராகுலாம் கிளம்பிட்டாங்களா என்ன? ரெடி ஆயிட்டாங்களா என்ன? கீழே வந்து அவங்களெல்லாம் கூப்பிடணும்னு கார் சத்தம் கேட்குது. எல்லாரும் வந்துக்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். சரி அவங்களுக்கு ஒரு சத்தம் போட்டுட்டு நீ வா. என்னதான் வேலையாளுகள் இருந்தாலும் நம்ம பக்கத்தில் நின்று செஞ்சாதாங்க அது நமக்கு ஏற்றாப்புல இருக்கும். அதனால தான் இருந்து பக்கத்தோட சொன்னேன். சரி வாங்க, மேலே வந்துட போகிறாங்க. சரி வாங்க, நம்ம கீழே போய் வேற கூப்பிடுவோம். வாங்கம்மா, வாங்க 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 தங்கச்சியோட வாங்கம்மா, உள்ள வாங்க. மதனி நல்லா இருக்கீங்களா மதனி? உள்ள வாங்க மதனி. எப்படி இருக்கே மதனி? வாங்க 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 மதனி. நல்லா இருக்கு மதனி. நீங்க நல்லா இருக்கீங்களா? எங்க மாப்பிள்ளை தம்பி நல்லா இருக்காப்லையா? அண்ணே எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கமா, நல்லா இருக்கும். நீங்க வாங்கம்மா, உள்ள வாங்க, உள்ள போய் பேசலாம். சின்ன பொண்ணு வீட்டுக்குள்ளேருந்து வர வாசனையை பார்த்தா நல்ல மனமா இருக்கு. நல்ல சிக்கன் மட்டன் கோழி அத்தின்னு நல்லா அடிச்சு வச்சிருப்பாங்க இருக்கு. நல்லா சாப்பிட்டு ஒரு புட்டிச்சுக்கிட்டு போயிடணும் சின்ன பொண்ணு. பேரவை எதுவும் எடுத்து வந்தியா சின்ன பொண்ணு? நான் மறந்துட்டு வந்து பார்த்துக்க. எப்படி எதுவும் தம்பி அதை கொஞ்சம் டப்பா விப்பா வாங்கி பாலி வாங்கி ஊட்டிக்கிட்டு கிளம்பிடணும். வாசனையை பார்த்தா நல்லா இருக்கு. வசதி காரம் வீடுல நல்ல சிக்கன் மட்டன் நல்லா சமைச்சு போகுது சின்ன பொண்ணு. போகும்போது ஒரு அள்ளிட்டு போயிடணும் பேரியல்ல. சின்ன பொண்ணு வீட்டை பாரு, என்ன அழகா இருக்கு. கல்யாணம் அப்போ வந்தப்போ வேற வீட்டில் இருந்துச்சு பொண்ணு. இப்போ புதுசாக இருக்கு. ஒரு வேலை வீடு மாற்றி போச்சு பொண்ணு. இவங்க பணக்காரங்க. ஒன்றுக்கு 4 வீடு இருந்தாலும் இருக்கும், இல்லைனா 1க்கு 5 வீடு இருந்தாலும் இருக்கு பொண்ணு. அதில் புது மரமாக வந்திருக்கு. நல்ல புது வீடு வந்தாலும் வந்துருப்போம். மாப்பிள்ளை டாக்டர்னு இப்போ வாங்குற சம்பளத்தில் என்ன சின்ன பொண்ணு பண்ணுறது? இப்படி ஒரு வீடு அது எதுன்னு வாங்கி நட்டு நல்லா போட வேண்டியது சின்ன பொண்ணு. நல்லா இருக்கு இந்த சின்ன பொண்ணு வீடு. நல்ல வீட்டுக்கு வந்து குடுக்குன்னு இருக்கு பாரு. நல்லா இருக்கு. நம்ம சந்தியா நல்லா கொடுத்து வச்சுவோம். ராணியக்கா அதை விட கொடுத்து வச்சது. இந்த மாதிரி வாழ்க்கையெல்லாம் யாருக்கு அமையும் சொல்லி சின்ன பொண்ணு சந்தியா வரும்போதே நல்ல 40 பவுன் நகை அடிக்கிறது கொடுத்தாலும் கொடுப்பா. அவள் ஒரே நாளைக்கு பணக்கார ஆனாலும் ஆயிடுவா. நம்மள சொல்லு இந்த ஓட்டனை மிஷினே ஓட்டணும். அந்த ஆக்கணும் சோறையே ஆக்கணும், வச்ச குழம்பையே வைக்கணும். இனிமேல் ராணிய கோட்டில் விதவிதமாக இருக்கணும். இனிமேல் நமக்கு ஆளுக்கு ஒரு பாத்திரத்தை தூக்கிட்டு ராணிய கோட்டுக்கு அதை போயிட்டு வந்துடணும். பார்த்துக்கு எங்கே பார்த்தாலும் இந்த சோத்து கட்டி பார்க்க வைக்கிறதா உங்களுக்கு வேலையாக போயிட்டு அசிங்கத்தனமாக போகுது. நாலுபடி நம்ம பக்கம் வீடு அக்கம் பக்கத்தில் வீடு இந்த மாதிரி இங்கே வந்து பண்ணிக்கிட்டு இருந்தால் அசிங்கத்தனமாக காரிட்டு மொபைலே சடுப்புன்னு திட்டிடுவோம். ஏன் நாலுபடி இந்த வேலையெல்லாம் இங்கே கொண்டாந்து காமிச்சிருங்க. அது கல்யாணம் மட்டும் வந்த மட்டும் நமக்கு தெரிஞ்சு வந்து நீர் மிச்சம் படம் எடுத்துகிட்டு போகணும். இங்கே வீட்டு உள்ளதுமா அப்படியே பண்ணணும். நாலுபடி எனக்கு வர எரிச்சலுக்கு ஒரு 4 முடி அங்கிட்டு விட்டு பிச்சு விடுவோமான்னு வருது. ரொம்ப ஓவர பண்ணாத சின்ன பொண்ணு. நீ ஒன்று மற்ற இடத்துல என்ன பொருட்களையா என்ன சோறு குழம்புன்னு நீ ரொம்ப ஓட்டாத. ரொம்ப அதான் நாலுபடி ராணி அக்கா போய் ரொம்ப நேரம் ஆயிட்டு அந்த அங்கேயே நின்றுட்டு இருக்காங்க. சட்ட போறியெல்லாம் என்ன? நான் போறேன் இரு. ரொம்ப ஓவரா பண்ணாத. சே ரொம்ப ஓவரா பண்றா சின்ன பொண்ணு. வேற இருக்கட்டும். இந்த கல்யாணக்காரோட எதுவும் பொறுக்காமையா இருப்பேன். அப்போ சேர்த்து வச்சு செஞ்சுக்கிறேன் இரு. வியாதி எடுத்த 4 மணி ஓசிலேயே தின்னு உடம்பே ஏற்ற இருக்கு. போற எல்லா இடத்துலையும் பொறுக்கிறது நிற்கணும். காய்கிட்ட முடிஞ்சல துப்பி விட்டவா என்ன குடும்பம் என்ன இதுன்ட்டு இந்த பொம்பளையால நம்மளும் அசிங்கப்படி நிற்க வேண்டியதா இருக்க போகுது. போ இப்படி இருக்காளே. அடே அப்பா. ஏடி சந்தியா. ஐயோ மாமா, என்ன மாமா இங்கிட்டு வாங்க. கொலுசு மாட்டிட்டு இருக்கேங்க. புடவையில் கொஞ்சம் சிக்கிக்கிட்டு அதை தான் எடுத்து விட்டுட்டு மாட்டிகிட்டு இருக்கேன். இங்கிட்ட வந்து பேசுங்களேன். பின்பக்கம் நீ என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க? என்ன சந்தியா இப்படி உட்கார்ந்துருக்க? எனக்கு நேரம்லாம் இப்படி உட்காராத சந்தியா. ஏண்டி இப்படி இருக்க? விருதை வேற இருக்க சொல்லியிருக்கா.
இப்போ இந்த நேரத்தில் இந்த மாதிரிலாம் இருந்தால் மனுஷனுங்க என்னடி பண்ணுறது? ஐயோ, நீ வேற நேரம் உட்காரு. நான் என்ன மாமா பண்ணுறேன்? ஷோ மாமா, நீங்கள் கிளம்பிட்டீங்களா என்ன? அம்மாலாம் வந்துட்டாங்க, கீழே வரையும் சத்தமாக இருக்குது, வாங்க போகலாம். அவங்க வந்து ரொம்ப நேரம் ஆகிட்டுங்க, நம்ம வெளில போகவே இல்லை, ஏதாச்சும் நினச்சிப்பாங்க. நீங்கள் கிளம்புங்க, முதல்ல கிளம்பிட்டீங்கன்னா நீங்கள் கீழே போங்க, நான் வரேன். அது முடியாது, 2 பேரும் ஒன்றாவே போகலாம். நீ முதல்ல சாரி எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வா போகலாம். ட்ரெஸ் மாட்டிகிட்டு இருக்கான்னு நினச்சி நம்ம அப்படி உட்காந்துட்டோம், அதுதானே? சரி, சரி, நீங்கள் அந்த சைட் போங்க, நான் வரேன். சரி சரி வா.